தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி அன்று பசும்பொன்னில் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கே ஸ்ரீதர் வாண்டையார் ஒரு பூசாரியினுடைய கன்னத்தில் அறைந்த விவகாரம் பெரும்பாலான ஊடகங்கள்ல வந்துச்சு அந்த செய்தி. இப்ப இந்த செய்தியும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கார் முன்னாடி வக்கீல் என்ற போர்வையில் இருந்த ஒரு புறம்போக்கு செய்த சில காரியங்கள், இதனைத் தொடர்ந்து ஊடகங்கள் செய்த பல்வேறு அயோக்கியத்தனங்கள். இப்ப இந்த இரண்டு சம்பவங்களையும் ஊடகங்களும் ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில புறம்போக்குகளும் சில கட்சியை சார்ந்த அயோக்கியர்களும் உருக்கிகளும் எவ்வளவு அவதூறு பரப்புனாங்கன்னு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்னில் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஜெயந்தி விழா நடந்தது. இந்த ஜெயந்தி விழாக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல்வேறு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா போய் மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்ரீதர் வாண்டையார் அங்க பணிபுரியக்கூடிய ஒரு பூசாரிய கன்னத்துல அரைஞ்ச ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வந்தது. இப்ப இந்த சம்பவம் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மீடியாக்களுக்கு மேல இருக்கும் அந்த செய்தி வந்தது. அதுல என்னன்னா, அவர் எதற்காக அடிச்சாரு, அந்த பூசாரி என்ன பண்ணாரு அப்படின்னு எந்த மீடியாவுமே போடல. ஏதோ ஒரே ஒரு மீடியால மட்டும்தான் வந்தது. அது பேர் சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இது சம்பந்தமா நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இசக்கி ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த பிஎம்டின்னு ஒரு அறக்கட்டளை தான் வச்சுப்பார் போல இருக்கு. அவருடைய சேனல் போல இருக்கு, பிஎம்டின்னு ஒரு சேனல். அந்த சேனல்ல பார்க்கும்போது அவர் சொல்றாரு. அதற்கு அடுத்தபடியாக திருமாறன், கேசி திருமாறன் இந்த சம்பவம் குறித்து அங்க நடந்ததை பத்தி பேசுறாரு. ஆனா இப்ப இவங்க பேசின அளவுக்கு கூட எந்த ஊடகங்களையும் இந்த சம்பவம் பத்தி விலாவரியா பேசல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை அடிச்சது தப்பு தான். அதை எந்த இடத்துலையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு, பொதுவெளியில இப்படி செயல்பட்டது தப்பு தான். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப இவர் அடிச்ச சம்பவத்தையே பார்த்தீங்கன்னா பல பேர் பேச மாட்டானுங்க. பல வாடகை வாய்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பொறுக்கிகள் பார்த்தீங்கன்னா பொத்தி கொண்டு இருக்கிறானுங்க. இப்ப இந்த சம்பவத்தை நீங்க ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடி அவருடைய கார் முன்னாடி வக்கீல் என்ற போர்வையில் ஒரு புறம்போக்கு பையன் நின்றுட்டு அவரை முறைச்சது, அவரை அடிக்க போனது, அதுக்கப்புறம் அங்க இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவன் அடிச்சது. இந்த சம்பவத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாக இந்த ஊடகங்களும் ஊடகவியலாளர் என்ற போர்வையில் இருந்த சில புறம்போக்குகளும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பொறுக்கிகளும் எவ்வளவு அவதூறு பரப்புனீங்க. அதாவது ஒரு வாகன விபத்துன்னு கூட நீங்க அதை வச்சுக்கலாம். ஒரு சாலையில போன ஒரு ஸ்கூட்டர் மேல ஒரு கார் இடிக்கல, ஆனா இடிச்சிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, இடிச்சதாவே இருக்கட்டும். அதற்காக அந்த நபர் ஸ்கூட்டரை விட்டு இறங்கி ஒரு தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை அவன் திட்டுறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆவேசப்பட்டு அவனை அடிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இந்த சாதாரண விஷயம் கிட்டத்தட்ட இந்த சம்பவமே ஒரு 20 நொடிகள் தான், 20 to 30 நொடிகள் தான் இருக்கும். இந்த சம்பவத்தை வச்சு 20 நாளா என்ன எவ்வளவு வன்மத்தை விதைக்க முடியுமோ விடுதலை சிறுத்தைகள் மேல அவ்வளவு வன்மத்தை, அவ்வளவு விஷமத்தை பரப்புனானுங்க சில புரோக்கர் கூட்டங்கள். இப்ப இந்த புரோக்கர் கூட்டங்கள் பாத்தீங்கன்னா அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் குறித்து ஏன் என்ன வாய் திறக்கல? எது இங்க தடுக்குது உங்களை? இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கூட யாருமே இந்த திருமாவளவன் சம்பவத்துக்கு வீடியோ போட்ட எந்த புறம்போக்குமே வீடியோ போடலையே. அதாவது மக்களே, நமக்கு இதுதான் கோபமே வரும். ஏன்னா இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது சரியா தப்பா, அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நமக்கு தான் வாய் இருக்குன்னு சில புரோக்கருங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோவா பேசி தள்ளுவானுங்க. பாருங்க விசிக ஒரு ரவுடி கட்சி, அப்படியே பாருங்க பொதுமக்களை எப்படி இடையூறு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொங்கி எழுந்துருவானுங்க. இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இந்த சம்பவம் பத்தி கூட பேசாம பொத்தி கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இதுதான் சாதி, இதுதான் இந்த சாதிய மனநிலைன்னு சொல்றது. இதுதான் சனாதனம்.
ம் ஒரு தலைவரோட காரு முன்னாடி நின்று வம்புழுத்து பிரச்சனை பண்ணவனை வந்து அடிச்சது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாத்துனீங்க. ஆனா ஒருத்தர் போய் ஒரு ஆலயம் மாதிரி வழிபடுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒரு பூசாரி அடிச்சிருக்காரு. இந்த சம்பவம் பத்தி ஏன் பேசவே இல்ல? அட நியாயப்படுத்தியாவது பேச வேண்டியதானே? ம். அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் செய்தது தவறு. இல்ல அந்த பூசாரி செஞ்சது தவறு. அப்படின்னு ஏன் ஒருத்தனும் பேசல? இப்ப அண்ணன் திருமாவளவனுக்கு எதிராக பேசிய பன்னாடைகள் ஏன் இந்த சம்பவம் குறித்து பேசவே இல்ல? அதுக்கு தான் நமக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. என்ன மக்களே, இங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா, பல்வேறு கொலைகள் நடக்கும், பல்வேறு கொள்ளைகள் நடக்கும், பல்வேறு கற்பழிப்புகள் நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்து போயிருவானுங்க. இல்ல ஏதாவது பேசணுமேன்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் குறித்து பேசிட்டு போயிருவானுங்க. ஆனா, விடுதலை சிறுத்தைகள் பத்தி ஏதாவது ஒரு செய்தி வருது. அது உண்மையா, பொய்யான்னே தெரிஞ்சுக்காம, விசிகா மேல அவதூறு பரப்பணும். விசிகா வந்து மக்கள்ட்ட இருந்து அந்நியப்படுத்தணும்னு ஒரு சில புறம்போக்குகளும், ஒரு சில புரோக்கர்களும் முழு நேர பணியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில புறம்போக்கு ஊடகங்களும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ம். இப்ப அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் செய்தது தவறுதான். என்ன இருந்தாலும் ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு தலைவராக அவர் செயல்பட்ட விதம் தவறு. இதை யாரும் சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பூசாரி மேலேயும் தப்பு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள வந்து நீங்க 5 பேர் தான் வரணுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்ப அதனால அவர் கோவப்படுறாரு. ஏன்னா, அவர்லாம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அங்க போய் அவ்வளோ அன்னதானம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ மக்கள் பணி பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுருக்காரு. இப்ப இது ஒரு சாதாரண சம்பவம் தானே. என்ன இருந்தாலும் அவர் ஒரு கட்சி தலைவர் போய் ஒரு பூசாரி அடிச்சுட்டாரு. இப்ப இது பத்தி வாயே திறக்காத பன்னாடைகள், கட்சி தொண்டர்கள் வந்து அடிச்ச விஷயத்த எவ்வளவு பூதாகரமா மாத்துனானுங்க. இதுதான் பரபரப்புக்காக விசிகா மீது வன்மத்தை விதைக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் வந்து ஒரு சில பன்னாடைகளும் புறம்போக்குகளும் செயல்படுறாங்க. குறிப்பா நாம் தமிழரை சேர்ந்த பொறுக்கிகள் தான் அவனுங்க. அது சாட்டை துரைமுருகன்லாம் பாத்தீங்கன்னா பெரிய புடுங்கி மாதிரி பேசியிருக்கான் அந்த சம்பவத்துல. இப்ப அந்த பார் கவுன்சிலுக்குள்ள நடந்த வீடியோக்கள், சிசிடிவிகள் வெளியே வந்தோடனையும் நவதுவாரங்களே பொத்தி கொண்டே இருக்கானுங்க. இப்ப அதுக்கு சேர்த்து வீடியோ போடு. மாமா பையன் சாட்டை துரைமுருகன் அதுக்கு வீடியோ போடுறா. போடு. பார் கவுன்சிலுக்குள்ள விட்டு அவர் அடிச்சாருன்னு சொன்னீல்ல. போய் பக்கத்துல என்ன விளக்கு பிடிச்சு பார்த்த மாதிரி. இப்ப போடு வீடியோ போடு. இப்ப வந்திருக்குல சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில வந்திருக்குல. போடு. உள்ள என்ன நடந்துச்சுன்னு. அந்த ராஜீவ் காந்தின்றவன் ஒரு பொம்பளை பொறுக்கிங்க பார் கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுத்து அவனை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. அவன் வந்து வழக்கறிஞரை அந்த இடத்துலயே பணி செய்ய முடியாது. இந்த புறம்போக்குகள்ல சப்போர்ட்டுக்கு வருது. விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு பேர் எங்கேயும் வந்துடக்கூடாது. உடனே போய் அப்படியே குதிச்சு எழுவானுங்க. மற்ற நேரத்துல நவதோரங்களே புத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி என்ன வன்மம்னு தெரியல. இதுல வேற அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா எங்களெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்காரு. நாங்களே எங்க அண்ணன் பேச்சு அப்படி நாங்க மீற மாட்டோம்னு சொல்லி இவனுங்களே பேசிக்குவானுங்க. ஆனா அவங்க அண்ணன் சொன்னதை மீறி நடந்துக்கிறது இந்த புறம்போக்குகள் தான். இவனுங்களுக்கு மட்டும்தான் எப்படியோ புலனாய்வு புலி மாதிரி பெரிய புடுங்கி மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு மட்டும்தான் சம்பவம் நடந்தது என்ன ஏதுன்னு தெரியும் தெளிவா. எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பக்கத்துல நின்று அப்படியே 24 மணி நேரம் விளக்கு பிடிச்சு பார்த்த மாதிரி பேசுவானுங்க. எனவே ஒரு சில புறம்போக்கு ஊடகங்களும் புறம்போக்கு ஊடகவியலாளர்களும் விசிகாவின் மீது என்னதான் வன்மத்தை விதைத்தாலும் அது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறாது. நீங்களே உருட்டுன்னு உருட்டி பார்த்துட்டீங்க ஒரு மாசமா. ஒன்னும் செல்ஃப் எடுக்கலன்னு இன்னைக்கு விட்டுட்டீங்க. எனவே பொதுமக்கள் நீங்க தான் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து தங்களுடைய சுயலாபங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் மீது வன்மத்தை விதைக்க பாக்குறானுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சாதி அரிப்பை தீர்த்து கொள்ள விடுதலை சிறுத்தைகளை வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு விரோத சக்தியா மாத்தணும். விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து மக்கள் விரோத சக்தியா மாத்தணுன்றதா அவங்களோட அஜெண்டா. வேற எதுவுமே கிடையாது. இவனுங்க மக்கள் பணி என்ன புடுங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் புடுங்கிருக்க மாட்டானுங்க. ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஒரு யூடியூப்ல உட்காந்துட்டு வாய்க்கிலேயே பேசுற மட்டும் தான் இவங்களோட மக்கள் பணி. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படி கிடையாது. 24 மணி நேரம் மக்களோடு மக்களா கிடக்குறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து சாதாரண இந்த நாம் தமிழர் பொறுக்கிகள்லாம் வந்து பேசும்போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உள்ளபடியே அந்த ராஜீவ்காந்தி மேல நியாயம் இருந்தா அதையும் பேசுங்க. அதை விட்டுட்டு விடுதலை சிறுத்தை கட்சியே வந்து தப்பா பேசுறது அண்ணன் திருமாவளவனை வந்து அவர் தான் அடிக்க சொன்னார்னு சொல்லி அவதூறு பரப்புற புறம்போக்குகளை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்குது? எனவே பொதுமக்களாகிய உங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஊடகங்களை புறக்கணிங்க. ஏன்னா அவனுக்கு ஒருத்தன் உண்மையை பேசுறதே கிடையாது.
ஒரு வெறுப்பை உமிழ்றானுங்க, வெறுப்பை கக்குறானுங்க அப்படியே. அவனுக்கு விஷயமும் தலையும் தெரியல, வாலும் தெரியல. அந்த ட்ரெண்டிங் டைம்குள்ள வீடியோ போடணும். விடுதலை சிறுத்தைன்னு வந்துச்சுன்னா இன்னைக்கு பார்க்க நிறைய பேர் இருக்காங்க, ஆதரவா பார்க்கவும் நிறைய பேர் இருக்காங்க, எதிர்ப்பா பார்க்கவும் நிறைய பேர் இருக்காங்க. எனவே அந்த வியூஸை வந்து நம்ம பெருக்கிக்கணுன்ற ஒரு லாப நோக்கத்தோட மட்டும்தான் இந்த பொறுக்கிகள் செயல்படுறாங்களே தவிர, மக்களுக்கு உண்மையான செய்தியை கொடுக்கணும்னு இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பொறுக்கிகள் செயல்படுவது இல்லை. எனவே எந்த ஒரு செய்தியையும் அது பார்த்தவுடன் அது சரி என்று நம்பி விடாதீர்கள். உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, பகுத்தறிவுன்னு நமக்கு அதுக்கு தான் இருக்கு. இது சரியா தப்பா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.